யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல்வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போமா? வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவர் இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் வாழ்க்கைக்கான சகல நல் கோட்பாடுகளை கர்த்தர் இங்கே சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். வெறும் வெற்றிக்கான ஒரு கோட்பாடு மாத்திரம் இல்லை, சக்சஸுக்கான பிரின்சிபல்னு அதை வெறும் ஒரு காரியத்தில் உள்ளடக்கிடாம, குடும்பத்தில் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக இருக்க, கையின் பிரயாசத்தில் நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல்லாக இருக்க, ஒரு விசுவாசியாக நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக வாழ்கிறது, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் சக்சஸ்ஃபுல்லாக எப்படி செய்கிறது, என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லாக செய்ய, ஒரு நல்ல கணவனாய் நான் எப்படி இருக்கிறது, ஒரு நல்ல மனைவியாக எப்படி இருப்பது, நல்ல பிள்ளைகளாய் குடும்பத்தில் பெற்றோருக்கு எப்படி நம்ம இருக்க வேண்டும் என்கிற வாழ்க்கைக்கான சகல கோட்பாடுகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதில் இந்த நாட்கள் நம்ம ரொம்ப அதிகமாக கவனித்து கொண்டிருக்கிறது பொருளாதார ஆசீர்வாதம், பொருளாதார செழிப்புக்கான கோட்பாடுகளையும் இந்த வேத வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். நல்லா கவனிக்கணும். நான் போன வாரம் சொன்னது போலவே இந்த பொருளாதாரம், பணம் ஒரு பொருளாய், ஒரு கருவியாய் இருக்கு. அது பல காரியங்களுக்கு உபயோகரமாக இருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் கவனிச்சிங்கன்னா 19ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லியிருக்கிறது. எத்தனை பேர் இதை அங்கீகரிக்கிறீங்க? பணம் எல்லாவற்றுக்கும் உதவுமா? இதை அங்கீகரிக்கலன்னு வைங்க, உங்ககிட்ட பணம்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன சிலருக்கு மண்டை சூடாக இருக்குமே நேரம், என்னடா பாஸ்டர் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுன்றாரு. ஏன்னா பணம் உதவாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. பணமே தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலை இல்லை. பணம் பலதுக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் நமக்கு உதவக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி தேவ நோக்கத்தோடு உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த சத்திய வசனங்களின் மூலமா தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நான் சொல்ற வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும். பணத்தின் மேல நம்முடைய கவனத்தை வைக்கல, ஆனா அந்த பணம் ஒரு பொருள், நம்முடைய வாழ்க்கையில் உபயோகமாகக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளை உபயோகப்படுத்தும் போது சுயநலமாய் நான் உபயோகப்படுத்தல, தேவ திட்டத்துக்கு ஏதுவாய், தேவன் வைத்திருக்கிற வேலைக்கு ஏதுவாய், தேவன் எவ்விதத்தெல்லாம் என் வாழ்க்கையின் மூலமாய் அந்த நன்மையை, அந்த பணம் என்கிற அந்த நன்மையை கர்த்தர் எனக்கு கொடுத்து சம்பாத்தியத்தின் மூலமா என்னை திறமை உள்ளவனாய் மாற்றி கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில வேலை செய்ய வைத்து சில நன்மையை கர்த்தர் பொருளாய், பணமாய் என் கையில கொடுக்கும் போது அது பல காரியங்களுக்கு உதவும் அப்படின்ற அந்த அறிவு நமக்கு வரும்போது, ஆண்டவரே நீர் இந்த பணம் எதற்கெல்லாம் உபயோகமாகணும்னு விரும்புகிறீர் ஆண்டவரே என்று கேட்கிற ஒரு மனுஷன், வேதம் சொல்லுகிறது அவன் புத்திமானாய் இருக்கிறான். நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. சிலருக்கு பணம் வந்த உடனே கை கால் பிடிக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? சிலரை ரொம்ப அப்படியே தலைலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், ரொம்ப ஹெட் வெயிட் ஆகிடுவாங்க, ரொம்ப பெருமை வந்துடும். வந்திருக்கிறது சொற்ப பணமாக இருக்கும்.
ரொம்ப சொற்ப பணம். ஆனால் அதுக்கே ஆளுக்கு என்ன ஒரு ஹெட் வெயிட் பாருங்க, தலை நிமிர்ந்துருது, ஒரு மாதிரி பார்க்குறவங்க மற்றவங்கள பார்க்கும்போது ஏளனமாக பார்க்கறது. அதனால தான் தேவன் இந்த நன்மைகளை நமக்கு கொடுக்கும்போது அதுக்கான கோட்பாடுகள், அதற்கான நோக்கங்களை நாம் புரிந்து கொள்ளலைன்னா, நான் சொல்கிறேன், இந்த பொருளாதார ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியாமல் போயிடும். நம்முடைய புத்தினமான காரியங்களே இந்த நன்மையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்மளை தூரமாக்குது. நல்ல கவனிங்கள், நான் செழிப்படைந்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் வெளியே போக தேவன் வைத்திருக்கிற இப்படிப்பட்ட உன்னதமான அர்த்தங்களை புரிந்து கொண்டு என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை புரிந்து விளங்கி நான் ஒரு புத்திமானாய் இந்த காரியத்தை எப்படி அடையணும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நான் சொல்றேன், நிச்சயமாய் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைய கர்த்தர் வழிகளை நமக்கு காண்பிப்பார். நல்லா கவனிக்கணும். போன வாரம் ஒரு வழியை காண்பிச்சேன். அதில் ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் கையில் இருக்கக்கூடிய ஆஸ்தியை எடுத்து நீதிமான் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாராம். இதை பாருங்க, கர்த்தர் இந்த மாதிரி நன்மையை செய்யறதுக்கு ஒரு முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தேவன் ஒன்றும் அநீதியான ஒரு கடவுள் இல்லை. துன்மார்க்கன் கையில் இருந்து அப்படி புடிங்கி கொடுக்கறதுக்கு புடுங்குற கடவுள் இல்லை. நல்லா கவனிக்கணும். தேவன் இந்த நன்மைகளை நமக்கு வருவதுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்க. அந்த நோக்கம் என்ன? துன்மார்க்கன் கையிலிருந்து ஏன் வாங்குறாருன்னா, அவன் கையில் அது இருக்கும்போது அது ஒன்றுக்கும் உபயோகமாகலை. அதை சும்மா மூட்டை கட்டி சுருட்டி வச்சிருக்கிறான். தனக்கு மாத்திரம் உபயோகப்படுத்துறான், இன்னொருவருக்கு அது உபயோகமாகிறது இல்லை. எந்த தெய்வீக காரியங்களுக்கும் அது உபயோகமாகிறது இல்லை. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, துன்மார்க்கன் கையில் இருக்கக்கூடிய ஆஸ்திகளை எடுத்து நீதிமான் கையில் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அதான் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கவனிச்சோம். பாவிகளின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அதை எப்படி கொண்டு வந்து உங்களுக்கு காண்பித்தேன். இந்த துன்மார்க்கன், இந்த பாவி, அவனுக்கு என்ன வேலையை கொடுத்துருக்க, அவனுக்கு என்ன தொல்லையை கொடுத்துருக்காருன்னா, நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிற ஒரு தொல்லையை கொடுத்துருக்கிறாராம். நல்லா கவனிக்கணும். அதை ஏன்னா பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாஸ்தவம். அதில் சொல்லியிருக்கு, கர்த்தர் யாருக்கு ஞானத்தையும் தயவையும் கிருபையும் அருளுகிறாரோ, என்ன துன்மார்க்கனுக்கு அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். என்ன பண்றாருன்னா, அவனுக்கு நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிற ஒரு தொல்லையை அவனுக்கு வச்சிருக்கிறாரா. அதுக்கு பிறகு காண்பித்தேன் யோபுல எப்படி துன்மார்க்கனுக்கு என்ன பங்கு. எல்லாம் இருக்கு, ஆனா சாப்பிட முடியல, அனுபவிக்க முடியல. அது எல்லாவற்றையும் நீதிமானுக்காக அவன் சேர்த்து வைத்து விட்டு போகிறதுக்கு உண்டான காரியங்களை நம்ம கவனிச்சோம். அப்போ ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை யாருக்கு செய்யறாருன்னா, one who has understanding about the financial blessing. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு ஏன் ஆண்டவர் கொடுக்கிறாரு என்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்திமானா இருப்பீங்கன்னா நன்மைகள்லாம் உங்களுக்கு வரும். அதான் காண்பித்தேன். என்ன ஒரு அந்த ஓமையை ஆண்டவர் சொல்லும் போது, ஆண்டவர் காட்டுற உள் வட்டாரத்துக்குள்ள இருக்கிற சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா, ராஜ்யத்தின் காரியங்களை அறிவது ரொம்ப அவசியம்ன்றாரு. தேவ ராஜ்யத்துக்கு நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற, தேவ ராஜ்யத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய பங்கு என்ன, ஏன் நான் ஆசீர்வதிக்கப்படணும், ஏன் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்கிட்ட கொண்டு வர விரும்புறாரு. ஏன்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள வச்சு தேவ ராஜ்யத்தின் அடையாளமா, தேவ ராஜ்யத்துக்கு ஒரு முன் உதாரணமா என் வாழ்க்கையை மாற்றுவதுக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்க தரித்திரத்தெல்லாம் நீக்கி ஓட்டாண்டியா இருக்கிற நிலையெல்லாம் மாற்றி கர்த்தர் என் கையின் உழைப்பை ஆசீர்வதித்து எனக்கு ஆண்டவர் பொருளாதார நன்மைகளை கர்த்தர் எனக்கு வரப்பண்றார். அதை செய்யும் போது துன்மார்க்கன் கையில் இருக்கக்கூடிய ஆஸ்தியை எடுத்து நீதிமான் கையில் கொடுக்கிறாரு. இப்போ கவனிச்சு பாருங்க. இதை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்த சில வசனங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் 6ஆம் அதிகாரம் வாங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவர் துன்மார்க்கன் கையிலிருந்து பாவியின் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமான கையில் கொடுக்கிறாரு. அது உண்மைதானா, அது நிஜமா இருக்கா, அப்படிலாம் நடக்குமா அப்படின்னா ஆண்டவர் இதை நமக்கு காட்டுறாரு பாருங்க, ப்ரூவ் பண்றாரு. இப்படி இருக்கு.
ஏன்னா அது அவன் கையில் இருக்கும்போது அவன் எந்த நோக்கத்துக்கும் உபயோகப்படுத்துறது இல்லை. அவன் அதை வாங்கி வாங்கி மூட்டை கட்டி சுருட்டி அது அவனை விட்டு வெளியே போகாதபடிக்கு அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிறான். கடவுளுடைய நோக்கத்துக்கு பயன்படலை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது பயன்படலை, அது ஒரு பிரயோஜனத்தையும் உண்டாக்காததுனால கர்த்தர் பார்க்கிறாரு, பிரயோஜனப்படுத்துகிறவன் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹலோ, நல்லா கவனிங்க. நம்மளாம் யாரு? நீதிமான். சொல்லுங்க வாய்த்து, நம்மளாம் யாரு? நீதிமானுக்கு ஏன் வருது? நீதிமான் பிரயோஜனப்படுத்துவான், பிரயோஜனமான விதத்தில் உபயோகப்படுத்துவான், நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவான், தேவ நோக்கத்துக்கு உபயோகப்படுத்துவான் என்பதை அறிந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம கையில கொண்டு வந்து கொடுக்குறாரா. நம்ம கிட்ட வரும்போது நம்ம நீதிமானா இருக்கணும், வந்த பிறகு வேற மாதிரியா மாறிடக்கூடாது. இப்போ ஆண்டவரே தாரோம் தாரோம், ஆண்டவரே தாரோன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு கொடுக்கும்போது புத்தி மாறிச்சுன்னு வைங்க, நான் சொல்றேன் கிடைச்சதோட நின்றோம். அதுல என்ன வராதுன்னா ஓவர்ஃப்ளோவிங் எக்ஸ்பீரியன்ஸ், வழிந்தோடுகிற தொடர்ந்தேச்சியாய் கர்த்தர் நன்மையை கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிற அந்த நிலையை நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடும். பிரசங்கின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லியிருக்கிற முதல் 2 வசனங்களை நம்ம வாசிப்போமா? அங்கே என்ன சொல்றாரு பாருங்க. நான் என்ன காட்டுறேன், துன்மார்க்கன் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து நீதிமான், அந்த வார்த்தை தான் ரொம்ப நல்லவன் கையில. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு போதிக்கிறார். ஏன்னா தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், மீட்கப்பட்டவர்கள் நாம். நம்ம ஆண்டவர் நம்மளை பாவியா பார்க்கல, நீதிமானா பார்க்கிறாரு. நல்லவர்களா கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்கான சத்தியத்தை கேட்க வைக்கிறாரு. இவ்வளவு வசனத்தையும் கேட்டுட்டு இந்த துன்மார்க்கங்கிட்ட ஆஸ்தி இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி என்கிட்ட கடவுள் கொடுக்கிற ஆஸ்தி பொருளாதார நன்மைகள் இருக்கும்னா, நான் சொல்றேன் கர்த்தர் நம்மளை நீதிமானா நல்லவனாய் அந்த பணத்தை உபயோகப்படுத்துவதுக்கு ஏதுவான விதத்தில் நாம் நம்மை வைக்க தவறும் போது மதீனமான காரியங்களை செய்கிறவர்களாய். ஆனால் புத்திமானா இருப்போனா நீதிமான் கையில கர்த்தர் துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை கொண்டு வந்து நம்ம கையில கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் நம்பணும். நம்ம ஆண்டவரே நான் ஒரு நீதிமான், என்ன ஆண்டவரே அப்பத்துக்கு அலைந்து திரிய விட மாட்டீர். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. கர்த்தர் நம்மளை ஒரு நீதிமானா கர்த்தர் வைக்கும் போது நான் சொல்றேன் ஒரு நாள் எங்கேயும் போய் அலைந்து அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு அலைந்து திரிகிற ஒரு நிலை நமக்கு இருக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. இன்னைக்கு அப்படியே அங்கே இங்கேயும் அலைஞ்சு திரிகிற நிலை இருக்கா? நான் சொல்றேன் அது மாறணும். அது மாறுறது கர்த்தர் என்னெல்லாம் வழி வச்சிருக்கிறாரு என்றதை கொஞ்சம் கவனித்து நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றும். வாசிப்போமா? பிரசங்கி 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷனுக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பாத்தியத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவர் என்ன இச்சித்தாலும் அது எல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. நீ மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயை, கொடிய நோயும் ஆனது. நல்லா என்ன சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. அங்க என்னன்னா, அவன் இச்சிக்கிற எல்லாம் அவனுக்கு கிடைக்குமா? என்னெல்லாம் அடையணும்னு நினைக்கிறானோ அவன் எல்லாவற்றையும் அடைகிறான். ஆனா ஒன்னத்தையும் அவன் அனுபவிக்க முடியாதுன்ற. ஆனா அதை யார் அனுபவிக்கிறாருன்னு இங்க வேதம் சொல்லுது, அந்நியன் அந்நியன்னா நீங்க எவனோ ஒருத்தன் நினைச்ச கூடாது. அந்நியன்னா இங்க என்ன பொருள்படுத்துறாருன்னா, ஒரு விசுவாசி, ஒரு நீதிமான், ஒரு நல்லவன், அவனை அனுபவிக்க வைக்கக்கூடிய வேலைகளை ஆண்டவர் எப்படிலாம் செய்யறார். நல்லா கவனிங்க. அதனால்தான் ஒரு துன்மார்க்கம் வளரும் போது, ஒரு அநீதியான காரியம் செய்யற ஒரு மனுஷன் நம்மளை காட்டில் நல்லா வரான் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது அவனை பார்த்து பொறாமப்படுறதும் எரிச்சல் படுறது நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது 73ஆம் சங்கீதம் அங்க சொல்றாரு பாருங்க. இங்க என்ன சொல்றாரு, துன்மார்க்கன் அதை அனுபவிக்க முடியல அப்படின்றாரு. இங்க சங்கீதக்காரன் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவரு ரொம்ப அற்புதமா சொல்றாரு.
அவரும் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த துன்மார்க்கனை பார்த்து பொறாமப்படுறார், எரிச்சல் படுறாரு. நல்லா கவனிங்க. ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒரு ஒரு விதமான ஒரு அறிவு, ஒரு விதமான அனலைஸ் பண்ற ஒரு நிலை. இந்த பிரசங்கி கூட நீங்க கவனிச்சீங்கன்னா, பிரசங்கின் புஸ்தகம் கவனிச்சீங்கன்னா, ஆரம்ப நிலையில நீங்க கவனிச்சீங்கன்னா சாலமோன் கொடுக்கிற அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு மாதிரி பேலன்ஸ்டே இல்லாம, ஒரு மாதிரி என்ன இப்படி சொல்றாரு, அப்போ எல்லாமே இப்படிதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே சாலமோன் அந்த பிரசங்கின் புஸ்தகத்தின் இறுதியில கவனிக்கும் போது அவர் அதனுடைய கன்க்ளூஷனை சொல்லும் போது எல்லாவற்றையும் ஆராய்ந்து சொல்றாரு. இதுல ஒண்ணு நான் அறிந்து கொண்டேன், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டா எல்லாவற்றையும் கர்த்தர் சரியாக செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பதை சொல்றார். அது போலதான் இவங்க சங்கீதக்காரங்க ஆரம்பிக்கும் போது அவர் 73ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனம் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, துன்மார்க்கனின் நான் காண்கையில் வீம்புக்காரனாகிய அவர்கள் மேல் என்ன சொல்ற, துன்மார்க்கம் வளர்கிறத நான் பார்க்கும் போது எனக்கு என்ன வருதுன்னா, அங்க சொல்றாரு அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இப்படி ஆரம்பிச்சவர் அப்படியே நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா 16ஆம் வசனம் வரும்போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் மாறுது. நல்லா கவனிக்கணும். ஆரம்பத்தில் பொறாமப்பட்டேன், எரிச்சல் பட்டேன், இவன்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வருது, கடவுள் இவனெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை ஒண்ணுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு நான் அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு நான் எரிச்சல் அடைஞ்சேன். ஆனா எது வரைக்கும் அது எனக்கு அந்த எரிச்சலும் பொறாமை இருந்துச்சுன்னா, ஒரு காரியத்தை நான் விளங்கி கொண்ட பிறகு தெளிவாயிட்டேன்றாரு. நல்லா கவனிக்கணும். அதை இன்னைக்கு ஒருவேளை இன்னொருத்தன் உங்களை காட்டில் நல்லா இருக்கிறது உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கா, எதையாவது குடைச்சலாகுதா, மனசுக்குள்ள குடைச்சல், இருதயத்துக்குள்ள குடைச்சல், வாழ்க்கைக்குள்ள ஒரு குடைச்சலா இருக்கா? இந்த சங்கீதக்காரன் தெளிவானது போல நம்மளையும் கர்த்தர் தெளிவாக்குவார். 16ஆம் வசனம் வாசிப்போமா? இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள். நல்லா நீங்க சொல்றாரு, யோசித்து பார்க்கிறேன். என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க யோசித்து பாருங்க. யோசித்து பார்க்கிறேன், எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து கடைசியில நான் ஒன்று பண்றேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து 17ஆம் வசனம், அவர்கள் முடிவை கண்டு உணரும் அளவும் அது என் பார்வைக்கு சொல்ற, அவருடைய முடிவை பார்க்கிற வரைக்கும், அவர்களுக்கு என்ன முடிவை கடவுள் வச்சிருக்கிறாரு என்பதை நான் பார்த்து விளங்கி கொண்ட வரைக்கும், விளங்கி கொள்ளாத வரைக்கும் பொறாமப்பட்டேன், எரிச்சல் பட்டேன்றாரு சொல்றாரு. அதுல ரொம்ப முக்கியமா சொல்றது அந்த 16ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா, அங்க சொல்றாரு, ஏன் இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த, நான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போன உடன்றாரு. தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்த உடனே எனக்கு அங்க வேத வசனம் கடவுளை ஒரு மனுஷனை எப்படி அவர் நீதி நியாயம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. சபைக்கு வர்றது ஏன் அவசியம்னா, பல குழப்பங்கள், பல தீர்மானங்கள், நீங்க பல காரியங்களை உங்க சுய அனாலிசிஸ்ல நிறைய காரியங்களை கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. உங்களுடைய அறிவு கெட்டின மாதிரி பல காரியங்களை நீங்க நிதானித்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யோசித்து வச்சிருப்பீங்க. இங்க சங்கீதக்காரன் சொல்றான், நான் ஆலயத்துக்குள்ள வந்த உடனே புரிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன சொல்றாரு, இந்த தேவனுடைய சமூகத்துக்குள்ள போகும்போது வசனத்தை கேட்ட உடனே தெளிவாகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை கேட்ட உடனே என்ன வருது, தெளிவாகிறோம். தெளிவாகின உடனே சொல்றாரு, அதுக்கு பிறகு நான் பொறாமப்படலன்றாரு. இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிற நாம் இதெல்லாம் நம்ம அறிந்து, ஆண்டவரே துன்மார்க்கம் வளர்றானா, அநீதி செய்யறவங்க ரொம்ப ஓங்கிட்டு போறாங்களா, அதை பார்த்து நீங்க பொறாமையும் பட வேண்டியதில்லை, அதை பார்த்து நீங்க குறை சொல்ல வேண்டியதும் இல்லை, அதை பார்த்து நீங்க எரிச்சல் அடைய வேண்டியதும் இல்லை. நீங்க ஒன்னு அறிந்து கொள்ளணும், கர்த்தர் எனக்கு இன்னொரு வார்த்தை கொடுத்திருக்காது. என்னன்னா, துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து நீதிமானாய் இருக்கிற என் கையில கர்த்தர் நன்மைகளை கொடுப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க? நீதிமானாய் இருக்கிற என் கையில கர்த்தர் என்ன பண்றாரு, நன்மைகளை கொடுக்கிறார். அதுதான் பார்க்கணும். நீதிமானா இருக்கிற என்கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் நன்மையை கொடுக்கிறதுனால நான் எதுக்கு இன்னொருத்தனை பார்த்து பொறாம பண்ணணும், எதுக்கு இன்னொருத்தனை பார்த்து நான் வைத்தச்சல் படணும்? எனக்கு வர வேண்டியதை
கர்த்தர் கரெக்டா கொண்டு வந்து சேர்ப்பார். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு வர வேண்டியதை கர்த்தர் கரெக்டா கொண்டு வந்து என் கையில சேர்ப்பார். எல்லாம் சொல்லுங்க கையை உயர்த்தி, எனக்கு வர வேண்டியதை கர்த்தர் கரெக்டா கொண்டு வந்து என் கையில சேர்ப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் உங்க கையில கொண்டு சேர்ப்பாரா? அதுக்கு தான் இப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அநீதியான காரியங்கள் உன்னை சுத்தி நடக்கும், அதை பார்த்து உன் மனசு ஒன்றும் பதற வேண்டாம், எதையும் போட்டு குழப்பிக்காத. ஏமாத்துறவன் இன்னும் ஏமாத்திட்டு தான் இருப்பான். நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் என்னதான் செய்வான்? அநியாயம் தான் செய்வான். அதனால நீதிமானா இருக்கிறேன்னா என் நீதியை விட்டுறக்கூடாது, என் நீதியை, நல்ல காரியங்களை விட்டுறக்கூடாது. நான் இன்னும் நீதிமானா இருக்கேன். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கிறேன், நான் புரிந்து கொள்றேன், உம்முடைய வார்த்தை எனக்கு விளக்குது. என்ன விளக்குதுன்னா, ஆண்டவரே என்னை இப்படியே ஆசீர்வாதமான நிலை இல்லாம இருக்க விடுறவர் அல்ல, என்னை மறுபடியும் 1000 மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் என் கூட இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் நமக்குள்ள உண்டாக்குறாரு. இத உண்டான உடனே அவன் தன்னை எப்படி பார்க்கறானா, இதை குறித்து அவன் பொறாமப்படல, எரிச்சல் படலை. ஏன்னா அவர்களுடைய முடிவை கர்த்தர் நியமிக்கிறவராக இருக்கிறார். நீதிமானுடைய முடிவையும் நியமிக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேர் தெரியும்? உங்களுடைய முடிவை நியமிக்கிறவர் கர்த்தர் தான், துன்மார்க்கனுடைய முடிவை நியமிக்கிறவரும் கர்த்தர். இப்படி அதை நியமிக்கிறவர் அவராக இருக்கிறதுனால எதை எப்போ என் கையில கொண்டு வந்து கொடுக்கணுமோ அதை அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நீதியான காரியங்களை செய்வார். அந்த ஒரு அர்த்தத்தோட தான் இங்க பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அந்நியர்கள் அதை அனுபவிப்பார்கள். அப்படின்னா ஒரு விசுவாசி, கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தேவ ராஜ்யத்தை முக்கியப்படுத்துகிறவன், தேவனுடைய காரியங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முதலிடம் கொடுக்கிறவன், தன்னுடைய சம்பாத்தியத்தில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஆண்டவர் சொல்றார், அவன் தான் நீதிமான், அவன் நல்லவன், அவன் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கபடி அந்நியன். அந்நியன்னா கடவுளை அறியாதவன் இல்லை, கடவுளை அறிஞ்சவன். அவன் யாருன்னா துன்மார்க்கனுக்கு மாறானவன். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கடவுள் யாரு, ஏன் இந்த நன்மையை கொடுக்கிறாரு, எப்படி ஆண்டவருக்கு என்று உபயோகப்படுத்தணும், என் வாழ்க்கை எப்படி ஆண்டவருக்குன்னு உபயோகமாகணும், ஏன் அவன் கையில இருந்து எடுத்து கர்த்தர் என் கையில கொடுத்து அவன் அனுபவிக்க முடியாததை என்ன அனுபவிக்கும்படி ஏன் கர்த்தர் செய்யறாரு. இதெல்லாம் ஒரு நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளை, இந்த வேத வசனத்தை கை கொள்ற ஒரு தேவனுடைய மனுஷன் கண்டிப்பா நிதானித்து யோசித்து செய்கிறவனாய் கர்த்தர் அவனை வைப்பார். அப்படி செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா நான் நன்மையை புசிப்பேன். கையை வைத்து சொல்லுங்க, நான் என்ன புசிப்பேன்? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நன்மையை புசிப்பேன். எண்ணங்கள் மாறணும். உங்க எண்ணங்களை என்லார்ஜ் பண்ணுங்க. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நான் புசிப்பேன். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை யாரோ ஒருத்தன் புசிக்கிறது இல்லை, யாரோ ஒருத்தன் அனுபவிக்கிறது இல்லை. கர்த்தர் சொல்ற, நீ அனுபவிப்ப. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அனுபவிப்பீங்க. கர்த்தர் கொடுக்கிற நன்மையை நீங்க சொல்லுங்க, நான் நல்ல வாயத்தான் சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற நன்மையை. ஆனா வேதம் சொல்லுது, துன்மார்க்க அனுபவிக்க முடியாதான், ஆனா நீதிமானோ அதை அனுபவிக்கிறவனா இருக்கிறான். கையை வச்சு சொல்லுங்க, நீதிமானோ. எப்படி சொல்லாம, நீதிமானாகிய நானோ அதை அனுபவிக்கிறேன். எத்தனை பேர் கையை வச்சு சொல்றீங்க, நீதிமானாகிய நானோ? நல்லா சொல்லுங்க, கையை உயர்த்தி, நீதிமானாகிய. இப்படி சொல்ல சொல்ல நீங்க மாறுவீங்க தெரியுமா உங்களுக்கு? பாவி பாவின்னு சொல்லி பாருங்க, இன்னும் நிறைய பாவம் செய்வீங்க. ஆனா நான் நீதிமானா இருக்கிறேன், கர்த்தர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், நீதிமான் ஆக்கி இருக்கிறார் சொல்லி பாருங்களேன். நான் சொல்றேன், அடுத்த முறை பாவம் செய்யும்போது அது உங்களை சுருக்குன்னு குத்தம், அது உங்களை ஒரு ஒரு அவேர்னஸ்குள்ள வைக்கும். இல்லை இல்லை, நீ சொல்றதுக்கும் நீ செய்யறதுக்கும் வித்தியாசமா இருக்கையே. நீதிமான்னா அநீதியான காரியங்களுக்கு போக மாட்டான், யாரையும் ஏமாற்ற மாட்டான், யார் கையிலேருந்தும் புடுங்கி அநியாயமா சம்பாதிக்க மாட்டான். நீதிமான் நல்ல வேலைகளை செய்கிறவன். கையை வச்சு நீதிமான் யாரு? நல்ல சொல்லுவோம், நீதிமானாகிய நானோ நல்ல வேலைகளை செய்கிறவன். ஆமென். இப்படிப்பட்ட நீதிமான கையில கர்த்தர் துன்மார்க்கனுடைய ஆசையை கொண்டு கொடுத்து அவனை அனுபவிக்கும்படி செய்யறாராம். அதை அவனை என்ன பண்ண வைக்கிறார்னா, எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய வேலைக்கு உபயோகப்படுத்தும்படி கர்த்தர் நம்ம கையில ஆஸ்தியையும் சொத்தையும் பணத்தையும் கர்த்தர் நம்ம கையில கொண்டு வர்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதற்கு இந்த நாட்கள்ல
நீங்கள் அதை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்கள் கையில் எப்படி கொண்டு வராருன்றத நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது நடந்துச்சு, இத்தனை வருஷம் நடக்காத சரித்திரமே இப்படி இருந்ததில்லை, கர்த்தர் இவன் மனசை மாற்றி என் கையில் கொடுக்க வச்சிருக்கிறாரே. அதுக்கு காரணம் கர்த்தர் நீதிமான் ஆகிய என் கையில், துன்மார்க்கம் கையில் இருக்கக்கூடிய ஆஸ்தியை கொண்டு வந்து கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பாரு. நீங்கள் பார்ப்பீங்க இந்த நாட்களில் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறது போல நீங்க கை கொண்டீங்கன்னா இந்த நன்மையெல்லாம் நடக்கும். அடுத்த வாரம் அதுக்குண்டான காரணங்கள்லாம் காட்ட போறோம். இந்த நாட்களில் சபைக்கு வர்றதை விட்டுறாதீங்க. பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த நாட்கள் நான் இதை குறித்து போதிச்சுட்டே இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆண்டவர் காலையில் இந்த வெற்றிக்கான போதனையில இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை போதிக்கும்படி கர்த்தர் கொடுக்கிறாரு. மாலையில கர்த்தர் நல்லவன் போதிட்டு இருக்க பாருங்க, அதுலயும் ஆண்டவர் வேற விதங்களில் ஆண்டவர் இந்த கர்த்தர் நல்லவர் எப்படின்னு மனுஷன் ருசிக்க முடியும்னா, எப்படி அன்றன்றைக்கு உண்டான என் பொருளாதார தேவைகளை அவர் எப்படி சந்திக்கிறார் என்பதை மாலையில பேசுறேன். யோசிச்சு பார்க்கிறேன், கர்த்தர் இந்த சத்தியத்தை எப்படி கொண்டு வந்து இந்த ஜனத்துக்கு, இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றதை நான் யோசித்து பார்க்கிறேன். இது ஒன்றும் நான் உட்கார்ந்து பிளான் பண்ணி இப்படி இப்படி பேசணும்னு கொண்டு வர்றதில்ல. அந்த ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் அதுக்குண்டான கோர்வையை காட்டி அதை இணைக்கிறாரு. அது ஒன்று எனக்கு ப்ரூவ் பண்ணுது என்னன்னா, நிச்சயமா இந்த பிளஸிங்ஸ் என்ற சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை இன்னும் 1000 மடங்கு அதிகமாக்க போகிறார் என்பதுக்கு இதுவே ஒரு அறிகுறி. நான் அதை உணர்றேன் ஆவியில. நிச்சயமா அதை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறத நீங்க அதை கேர்லெஸ்ஸா விடாம கவனமா புத்திமானா மாறணும். அதை நான் கை கொள்வேன். என்ன வந்தாலும் கர்த்தர் சொல்றதை நான் கை கொள்வேன். கை வச்சு சொல்லுங்க, என்ன நடந்தாலும் என்ன நான் சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சொல்றத நான் என்ன செய்வேன்? கை கொள்வேன். சொல்றாரு இப்படி அனுபவிப்ப. அங்க பாருங்க, இன்னொரு இடத்துல பாருங்க, ஏசாயாவில் 61ஆம் அதிகாரம் பாருங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்படிலாம் நம்ம அனுபவிப்போம் அப்படின்றத கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 61 5ஆம் வசனம் பாருங்க. மறு ஜாதியா நின்று கொண்டு உங்கள் மந்தையை மேய்த்து அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களுக்கும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியன் என்றும் சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் அங்க சொல்லி பாருங்க, நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து. என்ன சொல்றாரு? அந்நிய. இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் யார் யாரையோ நமக்காக வேலை செய்ய வைப்பாராம். இந்த நன்மையை கொண்டு வருவதற்கு எங்க இருந்து வரும் அதை நீங்க கணக்கு போடவே முடியாது. நல்லா கவனிக்கணும், நம்பணும். கர்த்தர் என்ன ஒரு நீதிமானா மாத்துறாரு. இந்த வசனத்தை கை கொள்ளக்கூடிய ஒரு நீதிமானா இருக்கிறேன். கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு நான் விலக மாட்டேன். எத்தனை நன்மைகள் எவ்வளவு பணம் கையில வந்தாலும் அது மேல என் கண்ணு போல, அது மேல என் ஆசை இல்லை. கர்த்தர் சொல்ற வார்த்தை, அவர் இதை எதற்காக கொண்டு நோக்கத்துக்கு நேராக என் வாழ்க்கையை மாத்துறான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக யார் யாரெல்லாம் வேலை செய்ய உனக்கு தெரியாது. உன் மந்தையை மேய்க்க, உனக்கான காரியங்களை செய்ய பலரை நான் வேலை செய்ய வைப்பேன். அப்படி வேலை செய்ய வைக்கும்போது ஒன்று நடக்கும்ன்றார். என்ன சொல்றாருன்னா, தேசத்தின் நன்மையை நீ அனுபவிப்ப. கையை உயர்த்தி சொல்லுங்க, தேசத்தின் நன்மையை யாரோ ஒருத்தன் இல்லை, நான் அனுபவிக்கங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தேசத்தின் நன்மையை. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. எங்கெங்கிருந்து வரும் நமக்கு தெரியாது. நான் அதை நம்புறேன் 100க்கு 100. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து பிரசங்கம் பண்றேன், ஆனா எந்தெந்த நாட்டில இருந்தோ இந்த பிரசங்கத்தை கேட்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறத ஆண்டவரை மகிமைப்படுத்தி பல காரியங்களை செய்கிறார்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எப்படி நடக்கும்? ஆண்டவர் சொன்னா, தேசத்தின் நன்மையை நீ புசிப்ப. கையை வச்சு சொல்லுங்க, தேசத்தின். இன்னொரு சொல்றாரு பாருங்க, அதே ஏசாயாவில் நீங்க கவனிச்சு ஆண்டவர் சொல்றாரு, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனித்து அதுக்கு கீழ்ப்படிந்து காரியங்களை நீங்க செய்வீங்கன்னா, நான் சொல்றேன், அவர் செய்ய வேண்டிய வேலையை எனக்கு நேராக
கரெக்டாக செய்வார். அவர் என்ன செய்வார்? எனக்காக யாரை வேலை செய்ய வைக்கணுமோ வேலை செய்ய வைப்பார். எத்தனை பேருக்கு தெரியும், உங்களுக்காக யாரெல்லாம் வேலை செய்ய வைக்கணுமோ கர்த்தரால் வேலை செய்ய வைக்க முடியும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விதங்களில் கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்ய வைத்து ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கொண்டு வருவார். இதை நம்பணும். இதை நம்பலன்னா உங்களுக்கு வராது. எனக்கு எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் அப்படின்னா அப்படியே கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் இப்படியே கேட்டுட்டு தான் இருப்பீங்க இல்லையே. அதுக்கு நடுவே நான் நம்புறேன், கர்த்தர் எனக்கு சொல்றத நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இது எப்படி நடக்கும் இல்லை, ஆண்டவரே நீர் நன்மை செய்ய உம்மிடத்தில் ஆயிரக்கணக்கான வழிகள் உண்டு, நான் உன்னை மாற்ற தான் செய்கிறேன், நீர் இன்னைக்கு என்ன கை கொள்ள சொல்லுகிறீரோ அதை மனதார நான் உம்மை நம்பி கை கொள்கிறேன் ஆண்டவரே. ஆகவே உம்முடைய பார்வையில் என்ன நீதிமானாய் வைக்கிறீர். நீதிமானாய் இருக்கிற எனக்கு ஆண்டவர் நன்மைகளை, தேசத்தின் நன்மைகளை புசிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டு பண்றாரு. நல்லா கவனிக்கணும். இன்னும் 2-3 உதாரணங்களை சொல்கிறேன் பாருங்கள். அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி கர்த்தர் இதெல்லாம் ஒரு ப்ரூஃபாக காட்டுறாரு. இதெல்லாம் நடந்திருக்கு வேதத்தில். எனக்கு இது நடக்கும், நான் ஆண்டவரை நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறேன், ஆகவே எனக்கு இப்படிப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் அவர் உண்டு பண்ணுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யோபுல பாருங்க, இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யோபின் புஸ்தகத்தை கவனிச்சிங்கன்னா 22ஆம் அதிகாரம், யோபு 22 அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க. 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கவனிச்சு பாருங்க. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். என்ன சொல்ற பாருங்க, நீர் சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால். ஆண்டவர் சொல்றார், உன் பொல்லாத வழிகளை விட்டு, உன் சுய எண்ணங்களை விட்டு, உன் சுய புத்தியை சார்றதை விட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கர்த்தருடைய வார்த்தையினால நான் புத்திமானா மாறும்போது அங்க சொல்றாரு, அங்க 24ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பிரியின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர்கள், அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொர்க்க வெள்ளியுமா இருப்பார். நல்லா என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கிற ஒரு நீதிமான நான் இருப்பேனா? கர்த்தர் சொல்றார் அங்க 24ஆம் சொல்லியிருக்கு பாருங்க. என்ன, ஆண்டவர் ஆற்று கற்களில் போல கற்களை போல ஒப்பிரியின் தங்கத்தையும் சேர்த்து. ஒப்பிரியின் தங்கம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் ஒப்பிரியின் தங்கன்றது தான் த பெஸ்ட், த ஒரிஜினல் குவாலிட்டியான தங்கம். அங்க சொல்றாரு, ஒப்பரின் தங்கத்தை நீ சேர்த்து வைப்பாய். அங்க சொல்றாரு பாருங்க, ஒப்பரின் தங்கத்தை நீ சேர்த்து வைப்பீர் என்று சொல்றாரு. எப்படி இருக்கும் செல்வம், எப்படி இருக்கும் நன்மைகள், எப்படி பெருகும்? கர்த்தர் சொல்றார், மனம் திரும்பி நீ அவரிடத்துல திரும்பி வருவனா உன்னை அவர் கட்டுவார், உன் குடும்பத்துக்கு எந்த தீங்கும் வராம மாத்துறாரு, உன்னுடைய வாழ்க்கை நன்மைக்கு எதுவாக மாத்துறாரு. கர்த்தர் நமக்கு எப்படி மாறுறாருன்னா, அவரே பொன்னும் வெள்ளியுமா இருக்கக்கூடிய தேவனா எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. God will bless you with all silver and gold, with all the best things in life. எல்லா விதமான சிறப்பான காரியங்கள்னால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்றாரா? அலங்கரிக்கிறார், கட்டுகிறார். ஒப்பரின் தங்கம். இன்னைக்கு தங்கத்தை சேர்த்து வைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். சொல்றாங்கன்னா கால் கிராமு என்ன வாங்கி, ஆனால் இங்கே சொல்லியிருக்கு ஒப்பரின் தங்கம், இந்த பெஸ்ட் கோல்டை ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறாரா. உடனே கோல்டு மேலே கண்ணு போயிடக்கூடாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? கொடுப்பன்ட்டாரு, அவ்வளோதான். இனிமே தங்கத்தை தார ஆண்டவரே, தங்கத்தை தாரன்னு அதுதான் அந்த பொருள் ஆசை மேலே போயிடக்கூடாது. அதெல்லாம் வர வேண்டிய நேரத்தில் வரும். ஏன் வருதுன்னா, அவருடைய வேலையை செய்வதற்காக கர்த்தர் என் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அது வந்த உடனே அதை வச்சு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கான விதத்தில் நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறேன்.
என் சுய புத்தியை சாரல. ஆண்டவரே, நீர் எனக்கு தருகிற நன்மை எல்லாம் நான் உமக்கு எப்படி உபயோகப்படுத்த, என் வாழ்க்கை எப்படி அதெல்லாம் உமக்கு உபயோகமாக நான் என்ன செய்யணும்? இந்த கண்ணோட்டம், இந்த புத்திமான், இந்த நீதிமான் கையில கர்த்தர் எந்த தயக்கமும் இல்லாம துன்மார்க்கம் கையில சும்மா இருக்கு. பார்த்தீங்களா, கோடி கோடியா சும்மா கிடக்குது பாருங்க. அவங்கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு வந்து கர்த்தர் நீதிமானா இருக்கிற நம்ம கையில கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்றீங்க? இங்க இருக்கிற அத்தனை நீதிமான் கையிலையும் கர்த்தர் கொடுத்தாருன்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சுவிசேஷத்தையும் தேவனுடைய வேலையை நீங்களும் நானும் அவருக்காக எவ்வளவு பெரிதாய் செய்யலாம் என்பதை யோசித்து பாருங்க. உங்க வட்டாரத்துக்குள்ளே யோசிச்சு கூடாது, எனக்கு என் குடும்பத்துக்கு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சா, நான் சொல்றேன், இப்ப இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகிற ஆசீர்வாதத்தை எண்ணி பார்க்கல. நான் இன்னும் எப்படிதான் இருக்கிறேன்னா, சுயநலமா தான் இருக்கிறேன். எனக்கு வந்தா போதும், என் குடும்பத்துக்கு வந்தா போதும். இப்படி நினைக்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சிந்தை இல்லை. ஆண்டவரே, என்னை இந்த உலகத்தில் நீ ரட்சித்து என்னை உம்முடைய பிள்ளையா வச்சிருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்தில் பெரிய பங்களிப்பை செய்வதற்காக என்னை நீர் வைத்திருக்க. எத்தனை பேர் கையை உயர்த்தி அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, என்ன நீங்க ரட்சித்து உம்முடைய பிள்ளையாய் உம்முடைய ராஜ்யத்தில் வச்சிருப்பது எதற்காக? பெரிய பங்களிப்பு. சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே, என் மூலமா ஒரு பெரிய பங்களிப்பை கர்த்தருடைய ராஜ்யத்தில் நான் செய்வதற்காக என்ன கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். என்ன ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்காருன்னா எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்வதற்காக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். இந்த எண்ணம் உள்ள ஒவ்வொரு விசுவாசியையும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நான் சொல்றேன், கர்த்தர் ஆசீர்வதிக்காம இருக்கவே மாட்டார். நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லா நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப கவனிச்சு பாருங்க, கர்த்தர் இந்த 25ஆம் வசனம் சொல்லியிருப்பாருங்க, சொல்றாரு, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னோ உமக்கு சொர்க்க. ஆண்டவர் எப்படி மாறுறாரு? பசும் பொன்னோ சொர்க்க வெள்ளியா? ஆண்டவர் எல்லா நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். நீதிமான் கையில கொண்டு வந்து கொடுக்கிறார். ஏன்னா அது தேவ வேலைக்காக, தேவ நோக்கத்துக்காக உபயமாகும் என்பதை அறிந்து கர்த்தர் கொடுக்கிறார். ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் அழைச்சார் பாருங்க. அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான எல்லா வேலைகளையும் கர்த்தர் அவனுக்குள்ள செய்கிறாரு. செய்து அவனை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் என்னெல்லாம் அவனை கொண்டு செஞ்சார்ன்றதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, கர்த்தர் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டு, இப்போ ஆண்டவர் பாருங்க, ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்திலிருந்து ஆண்டவர் அவனை கொஞ்சம் மூவ் பண்ணி எகிப்துக்கு போக வைக்கிறார். எகிப்துக்கு போகும்போது ஆபிரகாம் தன் மனைவியை பார்க்குறான். பார்த்துட்டு யோசிக்கிறான், என் மனைவி பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருக்கிறாளே, மூக்கம் மொழியும் எல்லாம் ரொம்ப நல்ல லட்சணமாக இருக்கு. எப்போ 65 வயசு இருக்கும் போல இருக்குது சாராளுக்கு. அப்போ பார்த்து ஆபிரகாம் சொல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு 75 வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 75 வயசு இருக்கிற ஒரு மனுஷன் 65 வயசு இருக்கிற மனைவியை பார்த்து எப்படி சொல்கிறாரு பாருங்க, பார்க்கறதுக்கு நீ கொஞ்சம் மூக்கம் லட்சணமாக அழகாக இருக்கிற. அதனால இப்போ நம்ம போகிற இடம் எப்படின்னா, அழகாக இருக்கிற எவனையும் விட்டு வைக்க மாட்டான் அந்த ராஜா. இந்த பார்வோன் ராஜா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு வேலையே என்னன்னா, யாராவது அழகா இருந்தாங்கன்னா, அழகான பெண் இருந்துச்சுன்னா உடனே அவருடைய அரண்மனைக்கு அவங்கள மனைவி ஆக்கிடுவார். அதனால ஆபிரகாமுக்கு இந்த விஷயம்லாம் வந்திருக்கும் போல, தூது வந்திருக்கும் ஆபிரகாமுக்கு. இது மாதிரி போற எகிப்துக்கு இப்படிப்பட்ட பொல்லாத ராஜா ஒருத்தன் இருக்கிறாங்க. என்ன இவன் போறான் பாருங்க, போறதுக்கு முன்னாடி சொல்றான் தன் மனைவியை பார்த்து, பாரு நல்லா இருப்ப, ஏன்னா நீ அங்க வந்து புருஷன் கிருஷ்ணன் சொல்றாத, என்ன என்னன்னு சொல்லு, சகோதரின்னு சொல்லு, என்ன நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லு, நான் உன்னுடைய சகோதரனே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி பாருங்க, போறா, அவளும் கேட்ட மாதிரியே சொல்றா, இவரா என் சகோதரன், இவரு சொல்றாரு, இவளா என்னுடைய சகோதரி அப்படின்ற. உடனே அந்த நாட்டில் இருக்கிறவனுங்க எதுக்கு தூது அனுப்புறானுங்களோ இல்லையோ, ஒரு அழகான பெண்ணு வந்தா ராஜாவுக்கு கரெக்டா தூது அனுப்புறது. என்னெல்லாம் வச்சுக்கிறான் பாருங்க, தூது அனுப்புற அந்த காலத்துல. உடனே போயிடுச்சு தூது போன உடனே பார்வோன் என்ன பண்றாரு, ஆபிரகாமுடைய மனைவியை ஆபிரகாமுடைய சகோதரின்னு நினைச்சு
உடனே அவருடைய அரண்மனை கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது கவனிச்சு பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆடு மாடு வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் கழுத எல்லாவற்றையும் கொடுக்குறான். அவனுக்கு கொடுத்து காட்டுறாரு ராஜாவுடைய மச்சானா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அவருக்கு சின்ன மாதிரி கவனிப்புன்றீங்க. ஆபிரகாம் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டாரு. இப்படி நம்மளை என்னப்பா என்ன இவ்வளவு சகோதரின்னு சொன்னதுக்கு இவ்வளோ தங்கம் வெள்ளி பொண்ணு என்ன. அந்த நாட்களில் பாருங்க, ஒரு மனுஷனை ரொம்ப ஆனர் பண்ணணும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த ஆதி நாட்கள் இருந்த பழக்கம் என்னன்னா, அவங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடு கழுதையெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ அவங்கள கனப்படுத்துறாங்கன்னு நினைப்பாங்க. இன்னைக்கு கழுதையை கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு தான் ஒருவேளை சில நேரம் சில வீட்டில் சொல்றதை கேட்டிருக்கீங்களா, உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறது நான் பேசாம கழுதைய. ஆபிரகாமுக்கு கழுதை வந்துச்சுல, அதன் மாதிரி நினைச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, போறான், எல்லாம் நடந்துச்சு, அரண்மனைக்குள்ள போயிட்டா. இப்போ ஆண்டவர் அங்க வாதைய வர வச்சாரு. ஆண்டவர் அனுமதிச்சதால நடந்துச்சு. ஆண்டவர் சும்மா ஒன்றும் கொண்டு போல. ஆண்டவர் அவன் அங்க கொண்டு போனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னன்னா, துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதிமானா இருக்கிற ஆபிரகாம் கையில கொடுக்கணுன்றதுக்காக கர்த்தர் அவனை இப்படி நடத்துறாரு. நல்லா கவனிங்க. கர்த்தர் நடத்தாம இருந்திருந்தா வாதம் வந்திருக்காது. கர்த்தர் நடத்தினதுனால, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கையை வைக்க கர்த்தர் அனுமதிக்காததுனால அங்க ஒரு வாதம் வருது. வாதம் வந்து பார்வோன் யோசிக்கிறான், இவ்வளவு நாள் நல்லதானே இருந்துச்சு, இவ வந்ததுல இருந்து ஏதோ ஒன்று நடக்குது, அப்ப சம்திங் ராங் அப்படின்றத கூப்பிட்டு விசாரிச்ச பிறகு தெரியுது ஆபிரகாம் தான் சொந்த மனைவியை சகோதரின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ கூப்பிட்டு கேட்ட உடனே இப்படி சொல்லியிருந்தா, என் மனைவின்னு சொல்லி என்ன காலி பண்ணியிருப்பீரே, எனக்கு வெள்ளி பொண்ணுலாம் கொடுத்துருப்பீரா, ஆடு மாடு ஒட்டங்கள்லாம் கொடுத்துருப்பீரா, கழுதையெல்லாம் கொடுத்துருப்பீரா. உடனே பார்வோன் நீங்க கவனிச்சு பாருங்க, 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல கவனிச்சீங்கன்னா அங்க சொல்லியிருக்கு, நீயும் உன் மனைவியும் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்றாரு. பார்வோன் சொல்றான் போ அப்படின்றான். நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் கேட்டிருப்பான். ஆபிரகாம் ராஜாவை பார்த்து பார்வோனை பார்த்து, அப்புறம் இந்த ஆடு மாடுகள் வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுத்துறியா, என்ன பண்ணிட்டோம், கொடுத்துட்டு போயிட்டுமா அப்படின்னு கேட்டோம். நான் சொல்றான், கிளம்பு, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புன்றான். நீ கவனிச்சு பாருங்க, பஞ்சன் உள்ள போறான். சில தேவைனா கடவுள் உள்ள கொண்டு போயிறார். அவனை அங்க சில விதங்களில் கர்த்தர் நடத்துறாரு. அங்கிருந்து கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வரும்போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படி நடத்துறாருன்னா, பார்வோனுடைய ஆஸ்தியெல்லாம் எடுத்து ஆபிரகாம் கையில கொடுத்துட்டு அனுப்புறாரு. நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஆண்டவரால முடியாது கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நம்மளை நீதிமானா, கர்த்தர் நம்ம மூலமா அவருடைய திட்டம் நிறைவேற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கடவுள் நம்ம மேல வைப்பாருன்னா, நான் சொல்றேன், நம்ம கிட்ட எல்லா நன்மையும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளா கர்த்தர் நம்மளை மாத்தணும். இன்னும் சந்தேகப்பட்டுக்கிட்டே, இன்னும் நான் எப்படி கர்த்தர் எனக்கு கொடுப்பாரா, எனக்கே இல்லையே, என் தேவை சந்திக்கிறதுக்கே இல்லையே, எப்படி இதெல்லாம் நடக்கும், எப்படி என்ன கடவுள் அவருடைய ராஜ்யத்துக்கு ஏதுவா எப்படி பயன்படுத்துவார், இப்படிப்பட்ட சந்தேகத்திலே இருந்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இதே தட்டுப்பாடு இதே குறைவில் தான் இருப்பீங்க. ஆனா ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமே, நீ இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்ட, இதை காட்டில இன்னும் பல் மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அவனை கொண்டு போறாரு பாருங்க. பாதையில கொண்டு போன பாதையில ஆண்டவனை காட்டுறாரு. போனா உள்ள நான் சொன்னேன் பாருங்க, ஆண்டவர் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெருவில் அப்படியே சும்மா தூக்கி போட்டுற மாட்டார் எல்லாத்தையும். இல்ல பரலோகத்திலிருந்து பொத்து பொத்தா அப்படியே மூட்டை மூட்டையா போடுறவர் இல்ல. சில பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பதுக்கு கர்த்தர் நம்மை அவர் நடத்துகிற பாதையில நம்மை நடத்தி கொண்டு வருவார். ரொம்ப அற்புதமா நடத்தினா பாருங்க ஆபிரகாம. ஆபிரகாம் சொல்லப்போ, இந்தப்பா வெள்ளியம் பொண்ணும் தெருவில் போய் எடுத்துக்கோ, பொறுக்கிக்கோ கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல சில கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவர் அவரை நம்பி போக வைக்கிறார். கர்த்தரை நம்பி ஆபிரகாம் போனா. யாரை நம்பி போனா? கர்த்தரை நம்பி போனா. கர்த்தர் நம்மளை பெரிய ஜாதி ஆக்குவனாரே, பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரே, எனக்கு பிள்ளைய கொடுக்காம கர்த்தர் என்னை சாகடிக்க மாட்டார், என் மனைவியை சாகடிக்க மாட்டார், நான் செத்து போக மாட்டேன், நான் வாழுவேன்.
சந்ததி வரும், கர்த்தர் பெருகப்படுத்துவார். இதெல்லாம் நம்பினான் பாருங்க. ஒரு நீதிமானா நம்புறான் கர்த்தருடைய வார்த்தைய. நம்பி போனான் பாருங்க. போனவனுக்கு பார்வோனுடைய அக்கௌண்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆபிரகாம் அக்கௌண்ட்டுக்கு கர்த்தர் போடுறார். அதனால்தான் நீங்க அடுத்த அதிகாரம் 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசி நான் சொல்லி இருக்கிறது, அவன் வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாய் இருந்தானா. 6ஆம் வசனத்துல கவனிச்சு நாங்க சொல்லி இருக்கிறது, அந்த தேசம் அவர்களுக்கு இருந்த ஆஸ்தியை தாங்க முடியலையா, அதை வைத்துக் கொள்ள இடமில்லை. நல்லா கவனிங்க, எப்படி ஆசீர்வதித்தார் கர்த்தர். சும்மா அப்படியே ஒரு மாதிரி என்ன தொட்டுக்கிறதுக்கும் வலிச்சுக்கிறதுக்கும் கொடுக்கல. அந்த தேசம் தாங்க முடியலையா. அவருக்கு ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருந்த அந்த ஆஸ்தி, அந்த ஆசீர்வாதங்களை அந்த பூமி தாங்க முடியல, அந்த தேசம் தாங்க முடியல. அதுக்கு பிறகு லோத்து பிரிஞ்சு போனா அவனுக்கு நோக்கம் இல்லை. ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போனா அவனுக்கு ஏன்னா நோக்கம், அவனுக்கு பொருளாசை தான் இருந்துச்சு, அதனால போனான், பிரிஞ்சு போனான். நல்லா கவனிங்க. ஆனா நோக்கம் இருந்த ஆபிரகாமுக்கு எத்தனை பேர் அவனை விட்டு பிரிந்து போனாலும் கர்த்தர் நன்மைக்கு மேல நன்மையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் நம்ம ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கையை வச்சு சொல்லுங்க, நம்ம யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் நமக்குரியது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு உண்டாவது பாருங்க. அதை நான் நம்புறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவர் நிரப்பி வெளியே கொண்டு வந்தார். எப்படி நிரப்பினார்? துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை எடுத்து ஆபிரகாம் கையில கொடுத்தார். நான் சொல்றேன், அதே தேவன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட மாபெரும் அற்புதங்கள் எல்லாம் செய்ய கர்த்தர் வல்லவராக இருப்பார். துன்மார்க்கன் கையில இருந்து எடுத்து, பார்வன் என்ன ஒரு நல்லவனா? யோசிப்பார், அவனுக்கு நல்ல புத்தி இருந்துச்சா? இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்து தான் மனைவி ஆக்கணும்னு நினைக்கிற அவனுக்கு நல்ல புத்தியாது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பொல்லாத புத்தி, மோசமான புத்தி, நல்லதை செய்யணும்னு நினைக்கிறவன் அல்ல, ஆஸ்தியை வச்சு அழிவை உண்டாக்கக்கூடிய காரியங்களை செய்யணும். அவன் கையில இருந்து கர்த்தர் பார்க்கிறார், இல்ல இல்ல இது உன்கிட்ட இருந்தா அழிவு தான் வரும். ஆனா ஆபிரகாம்கிட்ட போனா அது மிக ஆசீர்வாதமான விதத்துல உபயமா, என் பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும் நாட்களில் உருவாவார்கள், அவர்கள் இந்த செல்வங்களை வைத்து பல காரியங்களை நான் என்னுடைய வேலையை செய்வதற்கு உபயோகப்படுத்துவேன் என்பதை தேவன் முன் அறிந்து எப்படி துன்மார்க்கன் கையில் இருக்கிற ஆஸ்தியை கொண்டு வந்து ஆபிரகாம் கையில் கர்த்தர் ஹேண்ட் ஓவர் பண்றாருன்றதை கொஞ்சம் கவனிங்க. இந்த நாட்களில் கர்த்தர் இப்படிப்பட்ட மாபெரும் அற்புதங்கள் எல்லாம் கர்த்தரை நம்புற, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிற ஒரு நீதிமானுக்கு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேர் இங்க நீதிமானா இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இத்தனை நீதிமான கையில என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாதவன் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து கொடுத்தாருன்னா நம்ம அதுக்கு பிறகு நீதிமானா இருக்கணும். நம்ம என்ன ஆயிடக்கூடாது, பொல்லாதவனா மாறிடக்கூடாது. ஆண்டவருக்கு ஒரு டாட்டா, சர்ச்சுக்கு ஒரு டாட்டா, எல்லாருக்கும் ஒரு டாட்டா நீங்க வச்சிங்க, அப்புறம் உங்களுக்கு ஒரு டாட்டா போடுவார் ஆண்டவர். நான் சொல்ல புரியுதா? கடவுள் எதற்காக கொடுக்குற அந்த அந்த ஃப்ளோ, அந்த 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 ஒரு சர்க்கிள் அப்படியே வழிந்தோடி போயிட்டு அப்படியே ரொட்டேட் ஆயிட்டே இருக்கிற அந்த பிளஸ்ஸிங் நம்முடைய வாழ்க்கையில உண்டான, அதுதான் சொல்றார், நீதிமான கையில எடுத்து ஆண்டவர் இந்த நன்மைகளை கொடுக்கிறாரா. ஈசாக்க கவனிச்சு பாருங்க. ஈசாக்கு என்ன செய்யறாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எங்கேயும் போகாது, இங்கேயே இரு, இங்கேயே இருந்து விதப்பா. ஈசா கிட்ட சொல்றாரு, பஞ்சம் வந்துருச்சு, கவலைப்படாத. நான் சொல்றேன், கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ற ஒரு நீதிமான நான் இருப்பேனா, பஞ்சத்திலும் என்னை சீமானாய் கர்த்தர் செழிப்பாய் கர்த்தர் என்னை வைப்பா. கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ற ஒரு நீதிமானா இருப்பேனா, பஞ்சத்திலும் கர்த்தர் என்ன ஆசீர்வாதமானவனாய் கர்த்தர் காட்டினார. ஈசாக்கு மழை இல்லை, வாழ்றதுக்கு வழி இல்லை, எல்லாம் அவன் கிளம்பி எங்கன்னா போலான்னு போறான். ஆண்டவர் சொல்ற, இல்ல இல்ல எங்கேயும் போகாத, இங்கேயே குடியிரு, கேராகலே நீ குடியிருந்து நான் சொல்ற காரியத்தை செய்ப்பா, ஓடாத இந்த இடத்தை விட்டு, இங்கே வித அப்படின்றாரு. அவன் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே அதே தேசத்தில் குடியிருந்து அவன் விதைத்தான். 12ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம், அவன் விதைத்த அந்த வருஷத்துல 100 அவன் அறுவடை செய்தான். நல்லா நீங்க எப்படி ஆச்சு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தையை மனதார மனம் பொருந்தி செவி கொடுத்து கர்த்தர் சொன்னதை நம்பி அவன் செயல்பட்டான். அநீதியாய் எந்த வார்த்தையும் பேசல, முறுமுறுக்கல, ஆண்டவருக்கு எதிராக எந்த காரியங்களையும் செய்யல. கர்த்தர் சொல்லியிருக்க நான் செய்கிறேன்,
என் கையில் சில விதைகளை கொடுத்துருக்கார், அதை நம்பி நான் விதைக்கிறேன். இந்த தேசம் பஞ்சமா இருந்தாலும் இந்த விதையை ஆசீர்வதிக்கிறவனுடைய ஆண்டவர் என்பதை நம்பி அவன் விதைச்சாங்க. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனுடைய கதையை வாசித்தேன் பாருங்க. அவர் சொல்கிறார், அவருக்கு ஒரு அற்புதம் நடந்த சொல்ல, இன்னைக்கு பெரிய மல்டி மில்லியனர் அவர் சொல்கிறாரு, கடவுள் எனக்கு, நான் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தேன், நான் செய்த முதல் வியாபாரத்தில் எனக்கு ஒரு ப்ராடக்டை சப்ளை பண்ணுற சப்ளையர் அவர் என்ன செஞ்சாருன்னா, என்னமோ அவருக்கு மனசில் பட்டுச்சோ தெரியல, என்ன கடவுள் அவர் மனசில் உண்டாக்கின தயவான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரியும் இது கடவுள் பண்ண ஒரு பெரிய ஆசீர்வாதம். சொல்கிறார், அந்த சப்ளையர் நான் வாங்கின ப்ராடக்டை எனக்கு பாதி விலைக்கு தான் அந்த மனுஷன் கொடுத்தாரு, மார்க்கெட்டில் இருக்கிற பாதி விலைக்கு கொடுத்தாரு. அவர் சொல்றாரு, அந்த ஒரு ஆர்டர் எனக்கு கிடைச்சதுனால சொல்ற கோடிக்கணக்கான லாபத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அந்த ஒரு லாபம், அந்த ஒரு ஆர்டர், அந்த சப்ளையர் மாத்திரம் 100% அதை கொடுத்திருந்தார்னா நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா மாறி இருக்க முடியாது. ஆனா அன்னைக்கு கடவுள் அவருடைய கண்களில் தயவு உண்டாக்கி அந்த ப்ராடக்டை பாதி விலைக்கு கொடுத்ததினால அதை கொண்டு போய் நான் வித்ததில் எனக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லாபத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. அதை வச்சு பல பிஸ்னஸ் ஆரம்பித்து கடவுள் என்னை ஆசீர்வதித்து மேலான நிலைக்கு என்னை வைத்திருக்கிறார் என்பதை சொன்னார். அப்போ சொல்லும்போது சொல்றாரு, இப்படி என்னை ஆசீர்வதிக்கிற கடவுளுக்கு நான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அது என்னன்னா, கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாரோ முதல்ல அதில் ஆண்டவருக்கு என்று எடுத்து வைக்கிற ஒரு பழக்கத்தை எனக்குள்ள நான் உண்டாக்கணுன்றாரு. நான் இன்னைக்கு பல வியாபாரம் செய்கிறேன், பல காரியங்கள், பல நாடுகளுக்கு போகிறேன். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, கடவுள் என்னை முதல் முறை ஆசீர்வதித்த போது எனக்கு ஒரு அறிவை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார். இது ஏனால வந்ததில்லை, இது கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். தேவன் எனக்கு செஞ்ச அந்த மனுஷங்கிட்ட மாத்திரம் கடவுள் தயவு உண்டாக்கலன்னா எனக்கு இவ்வளோ பெரிய லாபம் கிடைச்சிருக்காதே. சொல்றாரு, இவ்வளோ பெரிய லாபத்தை கடவுள் கொடுத்து அந்த லாபத்திலிருந்து நான் பல தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுல எனக்கு பல லாபங்கள் கிடைக்காதுக்கு ஒரு காரணம் கடவுளுடைய ஆசீர்வாதம். கடவுள் என் கையில கொடுத்தார். அந்த நோக்கத்தை நாம் புரிந்து ஒவ்வொரு முறையும் அவர் சொல்றாரு, எனக்கு என்னெல்லாம் அந்த லாபம் வருது அதில் எடுத்து முதல்ல ஆண்டவருக்கு என்று நான் வைப்பேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் உபயோகப்படுத்தக்கூடிய காரியங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றா கர்த்தர் என்னை வளர பண்ணார், பெருகப்படுத்திட்டு இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக நடத்துகிறாரு என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன், இன்னைக்கும் அதே அற்புதத்தை இங்கே இருக்கிற நமக்குள்ளேயும் கர்த்தரால் செய்ய முடியுன்றதை விசுவாசிங்க. ஒரு ஆர்டர், ஒரு அற்புதம் உங்கள் வேலையில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும்னா நல்லா கவனிங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதுக்கு நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், மனம் பொருந்தி செவி கொடுத்தால். நான் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, நீ சொல்லுகிறபடி நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எல்லா நன்மைகளை எனக்கு நீர் கொடுக்கிறவர், இந்த நன்மைகள்லாம் வரும்போது நாம் ஒருபோதும் மறக்கிறவன் அல்ல, எனக்கு எல்லா நன்மைகளையும் தருகிற கர்த்தர் நீர் என்று ஆண்டவருக்கு முதலிடத்தை உங்களுடைய எல்லா காரியங்களிலும், சம்பாத்தியத்தில் பாருங்க. நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் தோக்கிற ஒரு இடம் எது தெரியுமா? பொருளாதாரத்தில் கர்த்தரை கொண்டு வந்து முதல்ல வைக்கிறதே கிடையாது. கர்த்தர் கடைசியாக பார்த்துக்கலாம். அதுதான் இந்த பொருளாதாரத்தில் கடைசியில் இருக்கிறோம். நல்லா கவனிக்க நான் சொல்கிறத. பொருளாதாரத்தில் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாக நீங்கள் இப்போ இருக்கிறத காட்டிலும் ஆசீர்வதிக்கப்படணும்னா உங்கள் பொருளாதாரத்தில் கடவுளை கொண்டு வந்து முதல்ல வைங்க. பிரிங் காட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் ஃபினான்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா காரியத்திலும் கர்த்தரை தேடுறதுல முதல்ல வைக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுக்குற நன்மையில் அவரை முதல்ல வைக்கிறேன்னா, ஆபிரகாமுடைய பிள்ளைகள் கவனிச்சு பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு மூலமா வந்த யாக்கோபு, இவர்கள் எல்லாரும் கவனிச்சு பாருங்க, கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்கிறதுல ரொம்ப முக்கியமா இருந்தார்கள். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு எடுத்து தன்னுடைய எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தருக்கு தசமம் பாகம் செய்ய யார் சொல்லி கொடுத்தா? ஆபிரகாமுக்கு. அவனுக்கு புரியுது, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கடவுள் தான் எனக்கு கொடுக்கிறார். ஒரு துன்மார்க்கம் கையிலிருந்து
ஆஸ்தி எடுத்து என்கிட்ட நீதிமானா இருக்கிற ஆபிரகாம் கிட்ட எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஓட்டாண்டியா இருந்த என்ன சீமான் ஆக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் இது ஏன் சாமர்த்தியம் இல்லை, இது எனக்கு நடந்த காரியங்கள்ல, ஏன் சுயமா நடந்த காரியம் இல்லை, என்னை ஆசீர்வதிக்க எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து அந்த நன்மைகளெல்லாம் அவன் ருசித்ததுனால அவனுக்கு தெரியுது, இது எல்லாவற்றிலும் நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். நல்லா கவனி, இதெல்லாம் யாருமே சொல்லித்தர வேண்டியதில்லை. கர்த்தருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன் அப்படின்றத நம்முடைய மனசாட்சியோட கர்த்தர் நம்ம கையில கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், பொருளாதாரங்கள், நன்மை, இதுல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்கணும். இல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த எல்லாவற்றிலும் உமக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை கொடுத்திருக்கிறேன். யாக்கோபு எடுத்து பாருங்க. யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே நீ சொன்னதெல்லாம் செய்து என்னை மறுபடியும் நீ என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நீர் கொண்டு வருவீர். ஆனால் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கும் எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகத்தை செலுத்துவேன்னு சொல்றான். எப்படி வந்துச்சு? ஆபிரகாம், ஈசாக்கு, இப்ப யாக்கோபு. இந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. தசம பாகம் கொடுக்கறதுல, கர்த்தருக்கு முதல் உரிமை கொடுக்கறதுல அவர்களை அதுல அவங்க ஒரு நாளும் சுணக்கம் அடைந்ததில்லை. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் அப்பொழுது இவைகள் எல்லாம், இதெல்லாம் அவங்க நல்லா செஞ்சாங்க. ஆபிரகாம் இதெல்லாம் நல்லா செஞ்சான் பாருங்க. சும்மா ஒண்ணு ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பார்வோனுடைய ஆஸ்தி எடுத்து கொடுக்கல. ஆபிரகாமுடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார், அவனுடைய நோக்கத்தை கர்த்தர் அறிகிறார். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். உங்க உள்ளம், உங்க நோக்கம், உங்களுடைய மனசாட்சி எப்படிப்பட்டதா இருக்கு, இதெல்லாம் நீங்க பர்சனலா, இண்டிவிஜுவலா நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்கிற காரியம் கிடையாது. நல்லா கவனிங்க, நான் சொல்ற சத்தியத்தை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இது எனக்கு, என்னுடைய வாழ்க்கை, என் மனசாட்சி, என் இருதயம், என் உள்ளான மனுஷனை நான் யோசித்து பார்க்கிறேன். நான் செய்யறேன்னா கர்த்தர் எனக்கு கொடுக்கறதுல, அப்புறம் பார்த்துக்கலாம் கர்த்தருக்கு. எப்போ இந்த பொருளாதாரத்தில் கர்த்தரை பின் வைக்கிறனோ, பொருளாதாரத்தில் நான் பின் தங்கின நிலையில் தான் இருப்பேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது எல்லாவற்றிலும் நீங்க அவரை முதலிடத்துல வச்சு பாருங்க. அது காட்டுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் தேடுறேன். யாக்கோபை கவனிச்சு பாருங்க. 20 வருஷம் வேலை செஞ்சான். லாபான் அவனை ஓட்டாண்டி அனுப்பணும்னு பிளான் பண்ணான், வெறும் கையை அனுப்பணும்னு பிளான் பண்ணான். நீங்க ஈசாக்க கவனிச்சு பாருங்க. அந்த தேசத்தின் நன்மையை அவனை புசிக்க வச்சான். அந்த தேசத்தை என்ன பண்றாருன்னா, பஞ்சம் இருக்கு, அந்த பஞ்சம் நிறைந்த தேசத்துல கர்த்தர் அவனுக்கு பலனை கொடுக்கிறாரு. இது எப்படி ஆகும்? நான் சொல்றேன், நீதிமானா நீங்க இருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்ற வார்த்தையை நீங்க கை கொள்வீங்கன்னா, உங்களுக்கு அவர் காட்டுவார். நடக்க முடியாத இடத்துல கூட அவர் நடப்பித்து காட்டுகிற சர்வ வல்லவர் என்பதை ப்ரூவ் பண்ணுவார். ஈசாக்கு காட்டினாரே, பஞ்சம் நிறைந்த தேசத்துல அவனுக்கு 100 மடங்கு. எப்படிங்க ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்கிற கதையா? பஞ்சம் இருக்கு, 100 மடங்கு பஞ்சம் இருக்கு. ஆனா அந்த 100 மடங்கு பஞ்சத்துல 100 மடங்கு பலனை கர்த்தர் ஈசாக்கு கொடுக்கிறாரே. அதுக்கு ஒரே காரணம் தான், ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன் தகப்பனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட, கர்த்தருக்கென்று முதலிடம் கொடுக்கிற, தனக்கு வரும் எல்லா விளைச்சலிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவனாய் மாறினான். அதுதான் அவனை தேடி தேடி வந்துச்சுங்க நன்மை. வேத வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா. அவனுக்கு கடவுள் கொடுத்த ஆஸ்தியை பார்த்து அங்க இருந்த பெலிஸ்தியர்கள் பொறாமைப்பட்டார்களாம். பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை வர வர விருத்தி. நான் சொல்றேன், எவன் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டாலும் அது நமக்கு ஒன்றும் ஆகாது. நம்முடைய நோக்கமோ நம்முடைய இருதயமோ கர்த்தருக்கு முன்பாக சுத்தமானதாக இருக்கும்னா, நான் சொல்றேன், எத்தனை பேர் பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டாலும் நமக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா அது நடுவே நான் ஒன்றை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நான் என்ன பண்றேன்? முதலாவது தேடுறேன். எதுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகல. பணத்தின் மேல நான் டிஸ்ட்ராக்ட் ஆகல, பொருள் மேல டிஸ்ட்ராக்ட் ஆகல. இது எல்லாவற்றையும் கடவுள் அவருடைய வேலைக்காக உபயோகப்படுத்த கொடுக்கிறார் என்கிற தெளிவான நோக்கம் இருக்கும்னா, நான் சொல்றேன், அற்புதமான விதங்களில் கர்த்தர் உங்க வாழ்க்கைக்குள்ள அற்புதம் செய்வார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கைக்குள்ள அற்புதம் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் அற்புதம் செய்வார். நல்லா சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்க கையின் பிரயாசத்துல கர்த்தர் அற்புதம் செய்வாங்க. பக்கத்துல பார்த்து உங்க கையின் பிரயாசத்துல என்ன செய்வாரு? உங்க குடும்பத்துல கர்த்தர் என்ன செய்வாரு?
100 மடங்கு ஜீரோவா இருக்கலாம். ஈசாக்குக்கு 100 மடங்கு ஜீரோ, ஏன்னா பஞ்சம். அந்த 100 மடங்கு மைனஸ்ல இருந்துச்சு, அந்த மைனஸ் ஆன லேண்ட்ல இருந்து 100 மடங்கு பிளஸ் ஆகுறாரு. இது எப்படிங்க ஆகும்? நான் சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரால மாத்திரம்தான் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய முடியும். யாக்கோபை கவனிச்சு பாருங்க. மாமனார் அவனை ஒண்ணு இல்லாம, இவனே ஒரு பெரிய, என்ன தமிழ்ல சொன்ன ஒரு மாதிரி இருக்கு, இவனே ஒரு பெரிய ஏமாத்து பேர்வழி. கர்த்தர் காட்டுறார், நீ ஏமாத்து பேர்வழியா, உனக்கு காட்டுறேன். கொண்டு போய் விட்டாரு பாருங்க. மாமனார் லாபான் இருக்கான் பாருங்க, அவன் ஏமாத்து பேர்வழிக்கெல்லாம் பெரிய தலைவனா இருப்பான் பொழுது. எவனே ஏமாத்தல, தான் சொந்த மருமகனை ஏமாத்துறான். நல்ல கவனிங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா அது நடுவே யாக்கோபு கர்த்தருடைய வார்த்தைக்கு ரொம்ப உண்மை உள்ளவனா இருந்தான். கர்த்தர் அவனுக்கு செய்வன் சொன்னதை கர்த்தர் அவனுக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு. எத்தனை பேருக்கு தெரியும், கர்த்தர் உங்களுக்கு எதை சொன்னாலும் அதை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் என்னை விட்டு அவர் விலகவே. இந்த நம்பிக்கையோடு அவரை பின்பற்றணும். தடைகள் வரும், பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அதை பார்த்துட்டு கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரல்ல, அவர் எனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. யாக்கோபு செஞ்சு காட்டினாரா இல்லையா? யாக்கோபு சொல்றான், புள்ளியம் வரையும் இல்லாத ஆடுகள்லாம் என் மந்தையில் வச்சுக்கிட்டு அதிலிருந்து புள்ளியம் வரையும் உள்ள குட்டி போட்டால் அது எனக்கு சம்பாத்தியமாக இருக்கட்டும்ன்றான். லாபான் உடனே நினச்சான்ப்பா, முட்டாள்னால இவனும் ஒரு கேடு கட்ட முட்டாள், இவன் எப்படி யோசிக்கிறான் பாரு. ஆனால் லாபானுக்கு தெரியல, யாக்கோபோடு இருக்கிற கடவுள் அற்புதத்தை செய்கிற கடவுள்னு லாபானுக்கு தெரியல. நல்லா நீங்க போனா வைத்தான், புள்ளியம் வரி இல்லாத என்ன ஆட்டு மந்தையை வச்சு மேய்க்கிறான். குட்டி போடுற நேரத்தில் கவனிச்சு, நான் புள்ளியம் வரி உள்ள குட்டியா போடுது. எப்படி நடந்துச்சு? கர்த்தர் முடிவு பண்ணிட்டார், யாக்கோபுக்கு நான் அற்புதத்தை செய்யணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். ஏன் முடிவு பண்ணாரு? இவன் ஒன்று ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் இருந்து நான் உமக்கான தசம பாகத்தை, உமக்கு என்னுடைய எல்லா ஆண்டவரே நன்மைகளும் உமக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன். அதான் பாருங்க, ஆதியா 31ஆம் அதிகாரம், அந்த ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, ஆதியா 31ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் பாருங்க. எப்படி ஆண்டவர் துன்மார்க்கம் கையில் இருக்கிறத எடுத்து நீதிமான் கையில் கொடுக்குறாருன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். துன்மார்க்கமான தேசத்திலிருந்து ஆண்டவர் ஈசாக்குக்கு எப்படி 100 மடங்கு பலன் கொடுத்து வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆக்கினாரே, அதே போல இங்கே யாக்கோபுக்கு பாருங்க, துன்மார்க்கனா இருக்கிற லாபான் கையில இருந்து எடுத்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த நீதிமானுடைய கையில கொண்டு வந்து கொடுக்குறாரு, இந்த யாக்கோபு கையில கொடுக்குறாரு. சொல்லும் போது எப்படி சொல்றான் பாருங்க, அங்க சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க. ஆதியாகமத்தில் அங்க சொல்லியிருக்கு, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. ரொம்ப அற்புதமா சொல்றான் பாருங்க, யாக்கோபு சொல்றான் பாருங்க, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து சொல்லலாம் பாருங்க. ஏன் மாத்திரம் நினைச்ச உன் தாப்பன் அவனால நல்லவனா 10 முறை என் சம்பாத்தியத்தை மாத்திக்கிட்டே இருந்தானே, எனக்கு ஒன்றும் கொடுக்க கூடாது, வெறும் கையா அனுப்பணும்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் நான் வரும்போதே எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. நான் வெறும் கையா அவர்கிட்ட போக மாட்டேன். கர்த்தர் என்னை கொண்டு போகும்போது ஆசீர்வாதத்தோட தான் கொண்டு போவாரு. சொல்றான், உங்க தாப்பன்கிட்ட இருந்த ஆடுகளை எடுத்து கர்த்தர் என்ன பண்ணாராம், என்கிட்ட கொடுத்தாரு. எப்படி பண்ணாரு பாருங்க, லாபான் கையில் இருக்கிற ஆஸ்திய செல்வத்தை எடுத்து கர்த்தர் யாக்கோபு கையில கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் யாருகிட்ட வந்தா உபயோகமாகுமோ அவங்கிட்ட கரெக்டா கொடுப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் யாருகிட்ட வந்தா உபயோகமாகும்னு அவருக்கு தெரியுமோ அவர்கள் கையில கரெக்டா வர வைப்பார். நீங்க யாரு அதுல, அதான் நம்ம முடிவு பண்ணணும். என்கிட்ட வந்தா கரெக்டா சுருட்டி மூட்டை கட்டுவேனா, கரெக்டா நான் சொல்றேன் உங்ககிட்ட வராது, கண்டிப்பா வராது. ஆனா உங்ககிட்ட வந்தா
ஆபிரகாம் கிட்ட வந்துச்சு, ஈசா கிட்ட வந்துச்சு, யாக்கோபு கிட்ட வந்துச்சு, முடங்கி கிடக்கல. அது உபயோகமாச்சு. தேவ பிள்ளைகள் வளர, தேவனுடைய ராஜ்யம் வளர, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கூடிய விதங்களில் அது பயன்பட்டது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு உங்களுடைய சுயநலத்துக்காக மாத்திரம் ஆசீர்வாதம் வேணும்னு நீங்க நினைச்சீங்க, நான் சொல்றேன், கடவுள் சுயநலமானவர் அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக தான் வைக்கணுன்றது அவருடைய திட்டம். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன ஆசீர்வதித்து என்ன அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பது தான் அவருடைய திட்டம். அதுதான் நீதிமான் மேல கர்த்தர் வச்சுக்க திட்டம். இப்படிப்பட்ட நீதிமானு கொண்டு வந்து கர்த்தர் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்ப்பார். உலகம் பாருங்க பணத்தை தேடுது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை முதலாவது தேடுறோம். இயேசுவை என் வாழ்க்கையில் முதல்ல. பணம்லாம் அதெல்லாம் அது என்னுடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டியே கிடையாது. பணம், செல்வம், பதவி இதெல்லாம் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வளர்ச்சியை கெடுப்பதுக்கு, முடக்கி போடுவதுக்கு நீங்கள் தெரிந்து கொள்கிற திட்டங்கள். ஆனால் கர்த்தர் உங்களை வைத்திருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் வளர, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற உயர்வுகள், ப்ரொமோஷன், இதெல்லாம் ஆண்டவரை பார்த்துக்கிட்டே நீங்கள் இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், எத்தனை பேர், எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்கள் ப்ரொமோஷனை தடுத்தாலும் நான் சொல்கிறேன், அது நடுவே கர்த்தர் அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். உங்களை உயர்த்துற வேலைகளை செய்வார். உங்களுக்கான நன்மையை கொண்டு வந்து உங்கள் கையில் கரெக்டாக கொண்டு வந்து ஆண்டவர் சேர்ப்பார். புதைத்து வைக்கிறவங்க கையில் கர்த்தர் எதையும் கொடுக்க மாட்டார். பகவான் பார்த்து சொல்லுங்க, புதைத்து வைக்கிறவங்க கையில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஊரே கொடுக்காது, ஆண்டவர் கொடுத்துருவாரா? விதையை புதைச்சி மறைச்சி வைக்கிறவன். அந்த காலத்தில் பாருங்க, விதை தட்டுப்பாடு ஆச்சான். விதை தட்டுப்பாடான காலத்தில் ஒரு சட்டம் போட்டாங்களா? என்ன சட்டம் போட்டாங்கன்னா, விதையை மறைத்து வைக்கிறவனுக்கு இந்த சட்டத்தின்படி அவனை தண்டிக்கப்பட வைக்க வேண்டும் என்று சொன்னான். உலகத்திலே இப்படி ஒரு சட்டம் வச்சுக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எந்த பொருள், எந்த விதை, எந்த தானியம் தட்டுப்படுதோ அந்த தானியத்தை வச்சிருக்கிறவன் மறைச்சு வைக்கக்கூடாது. அப்படி மறைச்சு வச்சு கண்டுபிடிக்கப்பட்டான் அவன் சட்டத்தின்படி அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டமே இருந்துச்சு அந்த நாட்களில். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷன் கையில் நன்மையை கொடுத்து அதை புதைச்சி வைப்பானா? ஆண்டவர் அதை அங்கீகரிப்பாரா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறீங்க, அதில் சொல்லியிருக்கு. சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. அது சொல்லியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, 3 வேலைக்காரனை தெரிந்து கொண்டு அவன்கிட்ட 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 5 தாலந்து கொடுத்தவன்ட்ட என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். 2 தாலந்து கொடுத்தவன்ட்ட என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அதை என்ன பண்ணாங்க? அப்படி டபுள் ஆக்கினாங்க. ஆனால் அந்த 1 தாலந்து வாங்கினவன்கிட்ட மட்டும் நீங்கள் கவனிச்சுப்பா, அவன் என்ன சொல்கிறான்? அவன் சொல்கிற வார்த்தை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. 24ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அவன் சொல்கிறான், நீர் விதைக்காத இடத்துல இருக்கிறவருண்டு. எவ்வளோ புத்தீனமான வார்த்தை பார்த்தீங்களா? விதைக்காம எப்படி அறுக்கிறது? நீங்கள் சொல்லுங்க. ஹலோ, நான் விதைக்க மாட்டேன் ஆனால் அறுப்பேன் அப்படின்னு எப்படி ஆகும்? அந்த எஜமான்ட்ட சொல்றான் பாருங்க, நீர் விதைக்காத இடத்துல. இது எங்க? இது என்ன பிரின்சிபல்? இது என்ன கோட்பாடு? இப்படி ஒரு கோட்பாடை கடவுள் வைக்கவே இல்லையே. ஆனா தேவனுடைய காரியங்களை, தேவன் சொல்ற வார்த்தையை வாழ்க்கையில முக்கியப்படுத்தல, வாழ்க்கையில நம்ம அதை கை கொள்ளனா இப்படி புத்தீனமான காரியங்கள்லாம் உள்ள வந்துடும். அதனால சொல்லப்பட்டிருக்கு, அவங்கிட்ட கொடுக்கப்படுத எடுத்து பெருகப்படுத்தினவன் கையில கொடுக்கப்பட்டுச்சான். உள்ளவன் கையில கொண்டு போய் கொடுத்தார். என்ன அர்த்தம்? புத்தி இருக்கிறவன் கையில கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. நீதிமானா மாறணும் ஆசை உள்ள ஒரு மனுஷன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறாரு. சும்மா புத்தீனமா இருக்கிற, சுயநலமா வாழ்ற, கடவுளுடைய நோக்கமே இல்லாம, கடவுளை நம்ம வாழ்க்கையில முன் வைக்காம இருக்கிறவன் கைக்கு வராது. இருக்கிறதையும் அது எடுத்துக்கொள்ளப்படும். 25ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் இருக்கும் பாருங்க. உள்ளவன் கையில அது இன்னும் கொடுக்கப்படுது. இருக்கிறவன் கையில் இந்த புத்தி இல்லாதவன் இடத்துல இருந்து இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார். புதைச்சு வைக்கிறதுக்கு இல்லை, கர்த்தர் கடவுளுடைய ராமத்துக்காக, ஆண்டவருக்காக உபயோகப்படுத்த கர்த்தர் நம்ம கையில் எல்லா நன்மையும் கொண்டு வர. கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எல்லா நன்மையும் அவருக்கு உபயோகப்படுத்த
என் கையில் கொடுக்குறாரு. எத்தனை பேர் மனசார சொல்றவங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் எல்லா நன்மையும் அவருக்கு உபயோகப்படுத்த என் கையில கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை கரெக்டா நினைக்கிறீங்க? அவருக்கு உபயோகப்படுத்த உங்க கையில கொடுக்கிறார். உங்களை அனுபவிக்க கேட்கிறார். அதான் உங்களுக்கு காண்பித்தேன். ஒரு நீதிமான் அனுபவிக்கிறான். அனுபவிக்காம இல்ல, உனக்கு ஒண்ணுமே கொடுக்காம, உனக்கு ஒண்ணுமே இல்லாம, நீ எதையும் அனுபவிக்க முடியாம அப்படி பண்ற அல்ல நம்முடைய ஆண்டவர். ரொம்ப நீதி உள்ள கர்த்தர். நீ அனுபவித்து அதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டு நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பது தான் கர்த்தருடைய திட்டம். எத்தனை பேர் இப்படி இருக்கணும்னு விரும்புற கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம இடத்துல எழும்பி நிற்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமா இப்படிலாம் காட்டி ப்ரூஃப் காட்டுறாரு. துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து நீதிமான் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரமுயர்த்தி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த அற்புதமான நாலு நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே, என்னை ஒரு நீதிமானாய் ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் நான் நிலை நிற்க சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே, அந்த அந்த நீர் கொடுத்த அந்த நீதிமான் என்கிற நிலையை நான் இழந்துடக்கூடாது. சுய புத்தியை நான் சாரக்கூடாது. நான் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி கர்த்தர் சொல்லுகிறபடி என் வாழ்க்கையில் நான் வேலை செய்யும் போது ஆண்டவரே, நினைத்து பார்க்க முடியாத விதங்களில அற்புதத்தை செய்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறீர். யாக்கோபுக்கு செஞ்சீரே, ஈசாக்குக்கு செஞ்சீரே, ஆபிரகாமுக்கு செஞ்சீரே. எத்தனை பேர் சொல்றீங்க கையை உயர்த்தி? எனக்கும் செய்கிற தேவனாய் என்னோட கூட இருக்கிறீரே ஆண்டவரே. இதெல்லாம் நாங்க அனுபவிக்க, இது எல்லாவற்றையும் நீ தருகிற அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை எங்க வாழ்க்கைக்குள்ள நாங்க ஆண்டவரே அதை வரவேற்கிறோம். அதை நாங்க நம்புறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை நாங்கள் உம்முடைய ராஜ்யத்துல செய்ய எத்தனை பேர் அதை கையை உயர்த்தி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல ஆண்டவரே நாங்க பெரிய காரியங்களை, பெரிய பங்களிப்பை செய்ய கர்த்தர் ஆண்டவரே துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து நீதிமானா இருக்கிற எங்க கையில நீர் கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் அப்படி உமக்கு உபயோகமாகிற ஒரு பாத்திரமா இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. அவன் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.